Chapter 5. Edit UVs, arrange UV editor, texturing in Photoshop, interrelation between Maya and Photoshop, அதுக்கப்புறம் texturing the character. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம UVs எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது in UV editor அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்சரை வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்ரிலேஷன் பிட்வீன் ஃபோட்டோஷாப் அண்ட் மாயா. ஓகே, ஸோ மாயாக்குள்ளேருந்து எப்படி வந்து ஃபோட்டோஷாப் ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் போய் நம்ம வந்து கேரக்டர் எப்படி டெக்ஸ்சர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம மாயாவுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம மாயா ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் கிரிட் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே மாடல் பண்ண ஃபேஸை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் இட் இன். ஓகே, ஸோ எப்படி போகலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம செட் பண்ண ஃபைல், ஓகே, செட் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ ஃபார் ஓப்பன். இங்கே ஃபேஸ் அப்படின்றத நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். சரியா? ஓப்பன் பண்ணோன்னே ஜஸ்ட் கிவ் டோன்ட் சேவ். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹைப்பர் ஷேட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெக்ஸ்சர் தட் இஸ் மாடல் பண்ண ஃபேஸ் இங்கே இருக்குது. ரைட்? ஸோ ஷோவில் போய் ஜஸ்ட் இமேஜ் பிளேன்ஸ் எடுத்துடுறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் இமேஜ் பிளேன்ஸ் டு பி தேர். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ண போகிறேன். ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு கம்பைன் இட். மெஷ்ல போயிட்டு கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பைன் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கக்கூடிய வேர்டிசஸை மட்டும் நான் இப்போ மர்ஜ் பண்ண போகிறேன். வேர்டிசஸ், ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு கரெக்டாக சென்டராக இருக்கக்கூடிய அந்த வேர்டிசஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜூம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ டு எடிட் மெஷ். ஓகே, எடிட் மெஷ்ல போயிட்டு மெஷை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிவ் அப்ளை. ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேர்டிசஸுமே மர்ஜ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபார் செக்கிங் நீங்கள் 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்தது அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ஸ்கல்ப்டிங் டூல் ஸ்மூத் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து டெக்ஸ்சர் பண்ண போகிறேன் ஃபோட்டோஷாப்பில். இதோட யூவிஸ் அப்படின்றது இந்த மெஷ் தான் வந்து நம்ம யூவிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூவிஸை கொண்டு போய் ஓகே, ஸோ நம்ம டெக்ஸ்சர் பண்ண போகிறோம். சரியா? நம்ம வந்து லாஸ்ட் சாப்டரில் நம்ம யூவியில் இருக்கக்கூடிய பிளேனார் மேப்பிங், ஸ்பெரிக்கல் மேப்பிங், சிலிண்டர் மேப்பிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் மேப்பிங் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஐம் கோயிங் டு யூஸ் சிலிண்டர். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் சிலிண்டராக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு take the UVs of this character. Okay, so இந்த ஃபேஸோட cylindrical UV எடுக்கிறேன். ஸோ யூவியில் போயிட்டு just click on UV. யூவியில் போயிட்டு சிலிண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேக் சைடில் இருந்து உங்களுக்கு பிரிக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம யூவி எடிட்டருக்குள்ளே போகலாம். சரியா? யூவி எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். யூவி எடிட்டர் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி யூவிக்குள்ளே போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் யூவி, டபிள்யூ கொடுத்து ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் இட் இன். சரியா? ஸோ கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது 2 யூவியும் எடுத்து இங்கே கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம்னா ரைட் கிளிக் கொடுத்து ஜஸ்ட் இந்த யூவிஸ் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க டைமில் யூ கேன் யூஸ் ஸ்மூத். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு டூல். ஓகே, டூலில் போயிட்டு ஸ்மூத் டூல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அன்ஃபோல்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணதை அன்ஃபோல்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுவே நான் ரிலாக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆக்கிடும். ஸோ பாருங்கள், இட் ஹாஸ் கிரியேட்டட் சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல நான் அன்ஃபோல்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா you see everything got separated. so நீங்க ஈஸியா செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா can see the difference here. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதை தனித்தனியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஃபோல்ட் கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸிங் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்படி இருக்கிற யூவிஸை வந்து நான் வந்து மாற்றினேன். ஜஸ்ட் எல்லா யூவிஸுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பிடிச்சி இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா வேற ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் சம் அதர் ஆப்ஷன் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ இதை கொடுத்து ஐ கேன் ஸ்ப்ரெட் திஸ் ஒன். ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டூலை வந்து நீங்கள் லாஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் செக் திஸ் அவுட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை
lattice பண்ணி work பண்ணிக்கலாம். So இது இந்த selection வேணா control பிடிச்சு I'm just going to take this selection off. இல்லாட்டி just reselect it again. Okay, so just இந்த மாதிரி select பண்ணிட்டு அதுக்கப்புறம் just have open this UVs. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை ஃபோட்டோஷாப்பில் சேவ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இதை எப்படி வந்து நான் ஒரு இமேஜாக கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நாட் அ ப்ராப்ளம் வித் தட். ஓகே, ஸோ நோஸ்க்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா நோஸ்க்கு ஜஸ்ட் இந்த நோஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கோ டு டூல் ஸ்மூத் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் பண்ணிடும். சரியா? ஸோ அன்ஃபோல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபோல்ட் பண்ணிடும். தெரியுதா? ஸோ பாருங்கள் அன்ஃபோல்ட் ஆகுது பாருங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளாக எவ்வளோ தூரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி யூவிஸ் அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட் செலெக்ஷனில் இருக்கட்டும் ஜஸ்ட் கோ ஃபார் ஆப்ஜெக்ட் மோட். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இமேஜாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ திஸ் பார்ட். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு யூவி போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் யூவி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூவி ஃபுல்லாகவே இருக்குது. ரைட் கிளிக் கோ ஃபார் எட்ஜ். இந்த ஃபுல் எட்ஜும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் W ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரைட் கிளிக் எட்ஜ், இந்த எட்ஜ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் எட்ஜும் செலக்ட் ஆகும். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி இந்த எட்ஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க எட்ஜு. ஓகே, ஸோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்க எட்ஜு நீங்கள் இங்கே கொண்டு போய் நீங்கள் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ஒன்றுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆஸ் ஐ செட் ஸ்மூத் கொடுத்து கூட நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒன்று தனித்தனியாக எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் கிளியராகவும் நீங்கள் டெக்ஸ்சர் பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ இப்போ இதை செலெக்ஷன் மோடில் போட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ஆப்ஜெக்ட் மோட். ரைட் கிளிக் ஆப்ஜெக்ட் மோட். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாலிகான்ஸ்குள்ளே போயிட்டு யூவி ஸ்னாப்ஷாட் அப்படின்னு இருக்கும். ஸோ யூவி ஸ்னாப்ஷாட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இமேஜஸில் அவுட்புட்டும் சேவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா 1024 சைஸு ஜேபேக் சைஸில். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சைஸில் வேறு ஏதாவது இமேஜ் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை மாற்றிக்கலாம். சரியா? இப்போ இங்கே வந்து ஜேபேக்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏற்கனவே இருக்கிறதுனால ஜஸ்ட் ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் கொடுக்குறேன். சரியா? ஆட்ரிபியூட்டில் போயிட்டு இதோட பிளெண்ட்குள்ளே போயிட்டு பிளெண்ட் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். ஃபேஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுத்துறேன். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போய் ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ நான் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ அந்த ஃபைலை நான் வந்து உள்ளே கொண்டு வரேன். சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. சரியா? அந்த ஓப்பன் பண்ண ஃபைலை நம்மளுடைய இமேஜஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இமேஜஸ்குள்ளே போகிறேன். ஓகே, இமேஜஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா யூவி அவுட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூவி செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இப்போ இதில் நீங்கள் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு லேயர் போடுறேன். சரியா? மேலே ஒரு லேயர் போட்டு ஓகே ஜஸ்ட் கோயிங் ஃபார் த கலர் ஆஃப் த ஸ்கின். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ இப்போ ஒரு கலரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ திருப்பி இன்னொரு லேயர் கொடுத்துட்டு இந்த லேயர் ஆஃப் பண்ணிடுறேன். எதனால அப்படின்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்காமல் இருக்கிறதுக்காக ஐ ஹாவ் கிரியேட்டட் திஸ். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் டார்க் கலர் ஹியர். ஓகே, ஸோ கிரியேட் இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐப்ரோஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரஷ் வேணுமோ ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஐப்ரோஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய ப்ரஷ் கொடுத்துட்டு ஸோ இப்படி ஒரு பெயிண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் எடுத்துட்டு ஓகே, ஸோ இதுலேருந்து அப்படியே டூப்ளிகேட் எடுத்துட்டு ஓகே கண்ட்ரோல் T ரைட் கிளிக் இதை வந்து ஹாரிசான்டல் ஃபிளிப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சிடறேன். சரியா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்கும். சரியா?
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதோட கண்ணோட எட்ஜ், ஓகே. ஸோ இந்த கிரீச்சரோட கண்ணோட எட்ஜுக்கு நீங்க ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இதே கலர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, ஸோ இந்த ப்ரௌன் கலர்ல போயிட்டு ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ப்ரௌன். ஓகே, கொஞ்சம் டார்க்கரா போயிட்டு ஓகே. ஸோ இதுல ஸ்மூத் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ டேக் திஸ் ப்ரஷ். ஓகே, பட் ஸ்மூத் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ஹார்ட்னஸ் வந்து 0ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இதை வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, கம்மி பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல மட்டும் டெக்ஸ்சர் இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க. ஓகே, எப்பயுமே தனித்தனியா லேயர் ஒர்க் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இந்த பார்ட் மட்டும் நான் என்ன பண்றேன், I'm just drawing this color. ஓகே, சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, ஸோ அதே மாதிரி இயர்ஸ்க்கும் அப்படிதான். ஓகே, ஸோ இயர்ஸ்க்கு I can just use a ear here. ஓகே, ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் கம்மிங் பேக் டு லிப்ஸ். ஓகே, ஸோ லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் அது எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்றத மாயால போய் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு யூவிக்குள்ளே போங்க. ஓகே, ஸோ யூவி எடிட்டருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு எந்த வரைக்கும்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் செக் பண்ணீங்க அப்படின்னா யூ see that எந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இங்கே பாருங்க. ஸோ இதுதான் அவுட்டர் லைன். கீழேயும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அவுட்டர் லைன். ஸோ இதுக்குள்ளே பண்ணணும் அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ அந்த ஒர்க் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரியா? வித் த ஹெல்ப் ஆஃப் பென் டூல். ஓகே, ஸோ பென் டூலில் பார்த்து இல்லாமல் ஷேப் அண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் உங்களுக்கு வந்து வேணுமோ ஸோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ப்ரௌன் எடுத்துட்டு இங்கேருந்து நான் அப்படியே பென் டூலில் ஒரு லேயரை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இதுக்கு ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உள்ள போகுது அப்படின்னா அது போக தான் செய்யும். டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா வந்து அது உள்ள வரைக்கும் உங்களுக்கு அந்த இது இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கிளியரா இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் தட். ஓகே, ஸோ உள்ள நீங்க பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதை டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட் கூட பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இங்க வரைக்கும் போயிட்டு இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். சரியா? கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ஒபாசிட்டி டவுன் ஹியர். ஓகே, ஒபாசிட்டி டவுன் கொடுத்துட்டு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சரியா? ப்ரஷ் எடுத்துட்டு இன்னொரு லேயர் கொடுத்துக்கிறேன். இதோட டார்க் கலர் இன்னொன்று எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு லிப்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டா சின்ன சின்ன லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இங்க இருந்து அப்படியே லைன்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ இங்க இருந்து ஃபுல்லாவே நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இங்க சின்ன சின்னதா கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதில் போயிட்டு இங்கே ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து நான் வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். Ctrl+J கொடுத்துட்டு Ctrl+T கொடுத்துட்டு ரைட் கிளிக் ஃபிளிப் ஹாரிசாண்டல் அதை வந்து இந்த கார்னர் கொண்டு வரேன். சரியா? ஸோ இந்த கார்னர் கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் கிளிக் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இதை வந்து இன்வர்ஸ் செலெக்ஷன் பண்ணுறேன். இன்வர்ஸ் செலெக்ஷன் Ctrl+Shift+I. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ இந்த லேயரில் இருக்கிறதும் இந்த லேயரில் இருக்கிறதும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி டீசெலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லேயரை மர்ஜ் பண்ணிக்கிறேன். Ctrl+T கொடுத்துட்டு இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். Ctrl+J கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ திருப்பியும் Ctrl+T கொடுத்துட்டு ரைட் கிளிக் ஃபிளிப் வெர்டிக்கல். ஓகே, ஸோ வெர்டிக்கல் கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே செட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ செட் பண்ணிட்டு இங்கே வரைக்கும் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம். நாட் அ ப்ராப்ளம் பட் வெளியில் போகுதுன்ற ஒரு இது வேணாம். ஸோ ஜஸ்ட் இப்போ இதில் போயிட்டு கண்ட்ரோல் கிளிக். ஸோ செலெக்ஷன் ஆயிடுச்சு. Ctrl+Shift+I டெலிட். ஓகேவா? ஸோ மொத்தமாக உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ Ctrl+D. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி செலக்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு நோஸில் ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். சரியா? ஓகே, ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த கலர்ஸ் வேணுமோ ஸோ அதெல்லாம் ஸ்மூத்தாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ ப்ரஷில் கொடுத்துட்டு ப்ரஷ் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரேசஸ் கொடுத்துட்டு ஓகே, ஸோ ஒபாசிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். சரியா? ஒபாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளேஸ் ஓகே லைட்டாக அப்படியே அதை வந்து பார்த்தீங்கன்னா
லைட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ இதுவாக தெரியாது. ஸோ இயர்ஸ் பார்ட்டு, ஓகே, ஸோ இந்த பார்ட்லலாம் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே யூ கேன் சி திஸ் அவுட். ஓகே, ஸோ நான் அதை வந்து எல்லாத்தையுமே நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா, ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நான் ஒப்பாசிட்டி டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும். சரியா, ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணும்போது யூவி அவுட்புட்னே சேவ் பண்ணுறேன். இமேஜில் யூவி அவுட்புட் ரீப்ளேஸ். ஓகே, ஓகே கொடுத்துறேன். சரியா, ஓகே கொடுத்துட்டு இப்போ என்னுடைய மாயாக்குள்ளே போகிறேன். சரியா, மாயாக்குள்ளே போயிட்டு நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஜஸ்ட் ரைட் கிளிக் ஆப்ஜெக்ட் மோட். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேஸ் டெக்ஸ்சருக்குள்ளே கலருக்குள்ளே போகிறேன். ஸோ கலருக்குள்ளே போயிட்டு ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே போகிறேன். சரியா, பாக்ஸ்குள்ளே போயிட்டு யூவி டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த யூவி டெக்ஸ்சரை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஜஸ்ட் கோ பேக் டு மை டெஸ்க்டாப் ப்ராஜெக்ட். இதில் போயிட்டு இமேஜஸில் யூவி பிஎஸ்டி அப்படின்ட்டு. ஸோ யூவி பிஎஸ்டியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூ சி தட் எவ்ரி திங் காட் பர்ஃபெக்ட்லி செட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் யூ ஹாவ் இந்த லைன்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ கலர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி வேணுமோ ஸோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். இப்போ ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் ஐப்ரோஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து நான் மேலே மூவ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ட் ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா ஈவனாக ஸ்கேல் ஆகும். ஓகே, ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஸ்கார் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பென் டூல் எடுத்துகிட்டு ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல போய்ட்டு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெட் கலரில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் ஸ்கார் ஹியர். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஸ்கார் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ட்ராமேட்டிக்கல் ஸ்கார். ஓகே, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் டவுன் தேர். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் கீழே கொடுக்குறேன். சரியா, டோன்ட் வரி அபவுட் திஸ். ஸோ இந்த இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கார் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டார்க்கராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியும். சரியா, இஃப் யூ வாண்டட் 3 ஜஸ்ட் மேக் இட் கண்ட்ரோல் T. ஒரு இது மட்டும் எடுத்துட்டேன். சரியா, டூப்ளிகேட் மட்டும் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுறேன். கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சரியா, சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு யுவர் மாயா ஃபைல். ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூ சி தட் யூ ஹாவ் காட் த ஸ்கார் அண்ட் ஆல்சோ உங்களுடைய டெக்ஸ்சர் அப்டேட்டட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பியும் இதுக்குள்ளே போயிட்டு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பெருசாக இல்லை அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கெட் a good output. Okay, so இதில் போயிட்டு இந்த இந்த லேயரில் போயிட்டு ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லேயர் 1 லேயர் 2 அண்ட் லேயர் 2 இது. ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் த லேயர். ஸோ கரெக்டாக லேயரை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரெண்டும். ஓகே, ஸோ ஷேப் 2 அண்ட் ஷேப் 2 காப்பி. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். சரியா, ஸோ எங்கே கட் வேணுமோ ஸோ அந்த இடத்துல கொடுத்துட்டு சேவ். ஜஸ்ட் கோ பேக் டு யுவர் ஒரிஜினல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கார் வேணும் அப்படின்னா கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்கார். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ டீத்துக்கு நீங்கள் கலர் பண்ணும்போது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ டீத் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் பிடிச்சி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்ட் கொடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் தட் அஸ் அ ஒயிட் கலர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வரும். சரியா, ஸோ ரிங்குக்கு ஜஸ்ட் இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு பிளெண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஐ கோ வித் சம் yellowish கலர். ஓகே, ஒரு கோல்டன் கலரில் நான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறேன். சரியா, ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ். ஸோ இப்போ ஐஸ் கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு பிளெண்டை கொடுத்துட்டு ஓகே, ஸோ கலரில் போயிட்டு இந்த செக்கர் பாக்ஸ் இருக்குல்ல, செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டவுன் டு திஸ் ரேம்பை கிளிக் பண்ணுங்கள். ரேம்பை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டவுன் ஹியர். இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுக்குறேன். சரியா, ஸோ பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலர் வந்துருச்சு. ஸோ பிளாக் வித் ஒயிட் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் டு பி அ ஒயிட். ஓகே, ஸோ அதோட ஆப்போசிட் நம்ம நார்மல் கண்ணோட ஆப்போசிட். ஓகே,
ஸோ இது வந்து நான் அப்படியே கீழே கொண்டு வரேன். ஸோ பிளாக் வித் ஒயிட். ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் உங்களுக்கு வேணும் க்ரீச்சர்ன்றதுனால ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ். ஓகே, ஸோ நார்மல் ஐனா இப்படி டைஸ் இது பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ யூ கேன் ஹேவ் திஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி அதே இதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ சிம்பிள், ஜஸ்ட் கோ ஃபார் விண்டோஸ் ரெண்டரிங்கில் ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹைப்பர் ஷேடில் இது வந்து பார்த்தீங்கன்னா blend 5. ஓகே, ஸோ which is eyes. ஸோ அப்ளை டு த செலெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக அப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் பம்ப் மேப், இப்போ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு வெட்டின மாதிரி தெரியணும் அப்படின்னா இந்த பம்ப் மேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கேரக்டரில் பண்ணும்போது வில் யூஸ் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பம்ப் மேப் கொடுக்க போகிறேன். ஸோ பம்ப் மேப்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் போய்க்கோங்க. சரியா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஹியர். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஷேப் மட்டும் எனக்கு இப்போதைக்கு வேணும். ஸோ எனக்கு இதுவும் வேணாம். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாற்றணும். ஸோ மேலே இன்னொரு லேயர் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு லேயர் போடுறேன். லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலர் கொடுக்குறேன். சரியா? ஸோ ஒயிட் கலர் ஃபில் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒயிட் இருக்கிறதுனால கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்டில் இருக்க கலர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ இதில் போயிட்டு பிளாக் கலராக மாற்றுறேன் இது ரெண்டுத்தையுமே. ஓகே, ஸோ பிளாக் கலராக மாற்றிட்டு ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுக்குறேன். ஓகே, சேவ் ஆஸ் அவுட்புட் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் SCARE அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஸ்கார் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டு திஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ஓகே, ஸோ உங்களுடைய blend தட் இஸ் ஃபேஸ் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு பம்ப் மேப்குள்ளே போயிட்டு ஃபைல். ஓகே, ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஒன்ல போயிட்டு ஜஸ்ட் ஸ்கார் அப்படின்றத நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கார் அப்படின்றத செலக்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் ஒரு ஸ்கார் வந்து உங்களுக்கு டெப்த்தில் தெரியுதா? ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கார் விழுந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வேணாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் இட். ஓகே, ஜஸ்ட் உங்களுடைய ஃபைலுக்குள்ளே போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பம்ப் மேப்குள்ளே போயிட்டு ஓகே, ஸோ பம்ப் மேப் பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த பம்ப் டெப்த் இருக்கும். ஸோ 0.2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, ஸோ எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இது வேணாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டேக் தட் ஆஃப். ஓகே, ஒரு ட்ராமாட்டிக்கலாக வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரைட் கிளிக் பிரேக் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டு டெக்ஸ்சர். ஓகே, ஸோ யூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிரிச்சுட்டீங்க அப்படின்னா எல்லாமே டெக்ஸ்சர் வந்து நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ ஸோ எல்லாமே இப்போ எனக்கு இந்த தலையில் வந்து வேறு கலர் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் இந்த இடத்துல நான் வந்து கலர் மாற்றிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நான் கலர் மாற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே கலர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? வித் த ஹெல்ப் ஆஃப் சிலிண்டர். ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ஒரு இமேஜாக நீங்கள் கொண்டு போயிட்டு அதை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கோ ஃபார் ஃபைல். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் ஆஸ். ஓகே, ஸோ face textured TEXTURED face textured அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு டூ திஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் டெப்த் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்கார்ஸ்க்கு இந்த லைன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு டெப்த் வேணும். இன்னும் சின்ன சின்ன லைன்ஸ் போடலாம். ஓகே, ஃபார் ரஃப் பர்பஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன லைன்ஸ் போட்டு அதையே நீங்கள் பம்பாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு அந்த பெண்ட் வந்து வரும். சரியா? ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இது நம்ம இந்த கேரக்டர் முடிச்சாச்சு. சரியா? ஸோ இப்போ நம்மளுடைய நார்மல் கேரக்டருக்கு வரலாம். சரியா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபுல்லாக டெக்ஸ்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே மாடல் பண்ணி வச்சிருந்ததை ஓப்பன் பண்ணுறோம். சரியா? ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது வித்தவுட் அட்டாச்சில் இருக்குது. ஸோ அட்டாச் பண்ணதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அட்டாச்ட். ஓகே, ஸோ டோன்ட் சேவ். ஸோ this is not also attached. Let me go with attached to. ஓகே, ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணது நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெக்ஸ்சர் பண்ணுறதுக்கு இதை வந்து ஸ்மூத்தில் ஜஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதை
ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபைன். ஸோ இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் பார்ட் மட்டும் ரைட் கிளிக், go to the vertices. ஸோ இந்த vertices எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு I'm just going to bring that front. ஓகே, ஸோ கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துக்கிறேன். சரியா, ஜஸ்ட் ஏன்னா நம்ம இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஃபார் சிம்பிள் பர்பஸ் நம்ம எடுத்துருக்கிறதுனால இதை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அதுவே நீங்கள் ஒரிஜினலாக பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் டைம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரியா, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஸோ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ 6 கொடுத்துட்டு I'm just going to bring this one here. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த பக்கமும் நான் வந்து இது எல்லாத்தையுமே நான் முன்னாடி கொண்டு வந்துருப்பேன். ஸோ இந்த பார்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ கொஞ்சம் டவுன் அண்ட் ஆல்சோ 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேர்டிசஸையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஜூம் இட். ஓகே, ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த வேர்டிசஸையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அதை அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே செலக்ட் பண்ணி 6 கொடுத்து I'm just going to bring that outside little bit. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த பக்கமும் இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷிஃப்ட்டு பிடிச்சி இது எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ஸோ 4 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அது செலக்ட் ஆதா இல்லையான்னு தெரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஜூம் க்ளோஸர் டு இட். ஸோ ஷிஃப்ட்டு பிடிச்சி இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துலையும் அப்படி தான். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ஏன் கண்ட்ரோலும் பிடிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக. நான் கண்ட்ரோல் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணதை திருப்பி நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா டீசெலக்ட் ஆகிடும் ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதனால அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக I'm just doing it. இப்போ W ப்ரெஸ் பண்ணிவிட்டு W ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஸோ I'm just going to இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சி டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ I'm just going to put it back. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கிறேன். சரியா, ஸோ ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணி நீங்கள் சின்னதும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட். ஸோ நீங்கள் இன்னும் கூட வெளியில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஓகே தான். சரியா, ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்கல்ப்டிங் டூல். ஸ்கல்ப்டிங் டூலில் நீங்கள் போய் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஹையர் நிறைய இது இருக்குது. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்து சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் திஸ், டபுள் கிளிக் ஆன் திஸ். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு 0.2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதில் நான் ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். சரியா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் வேணால் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஜஸ்ட் கிவ் திஸ் மச். ஓகேவா, ஸோ இவ்வளோ வேணால் ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் 0.1. ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்துடும். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் இது இப்படி ஒரு எம்போஸ்மெண்ட்டோட ஒரு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் சம் ஸ்மூத்னஸ் இயர். ஓகே, ஸோ ஸ்மூத்னஸ் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பாயிண்டில் நான் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துலலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த பிளேஸில் ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் பண்ணணுமோ நீங்கள் அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள். அண்ட் எங்கெல்லாம் மாடிஃபை பண்ணணுமோ ஃபஸ்ட்டே மாடிஃபை பண்ணிங்க பிஃபோர் டெக்ஸ்சரிங். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ செப்பரேட்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரியா, ஸோ பிஃபோர் தட் நான் இந்த இடத்துல ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் டெக்ஸ்சரிங் பர்பஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு லைன். ஓகே, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக ஆக்கிடுறேன். ஸோ ஆர் கொடுத்து ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி கொடுத்துக்கிறேன். சரியா, ஸோ தட் அந்த பார்ட் மட்டும் எனக்கு ஹிப் பார்ட் மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ அது பக்கத்துலேயே இன்னொன்று கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நியர் டு இட் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட்.
over here. Okay, சரி நான் மேல அது மேல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு just go for vertices. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி செப்பரேட்டா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்சர் பண்ண போறேன். ஓகே, சேம் டெக்ஸ்சர் யூ ஹாவ் டு டூ அண்ட் இந்த இடத்துல பின்னாடி சைடு வந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் லிட்டில் பிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ண போறோம். ஓகே, பிஃபோர் தட் சேவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா பின்னாடி மேலே லிஃப்ட் பண்ணியிருக்கு. ரைட், ஸோ இது வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புஷ் இட் டவுன். சேவ் பண்ணிக்கிறேன். Just go for sculpting here. Okay, so sculpt எடுத்து, so sculpting double click பண்ணிட்டு, okay, so I'm just going to go for 0.05 அப்படின்னு கொடுத்துட்டு just go for close. Okay, இந்த இடத்துல நான் shift press பண்ணி I'm just going to free this out. Okay, so shift press பண்ணீங்க அப்படின்னா it goes down. Okay, so இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா it goes down here. Okay, so just அப்படியே click பண்ணீங்க அப்படின்னா you get that different. Okay, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு மூவ் ஆகும். தெரியுதா? ஸோ ரொம்ப ஈஸி. அண்ட் ஆல்சோ ரிலாக்ஸிங் டூல் வச்சு இந்த இடத்துல நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்கல்ப்டிங் டூல். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஸ்கல்ப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் இங்கே டெக்ஸ்சர் பண்ணும்போது இங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஹேவிங் இஸ். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட். ஓகே, ஃபைன். ஸோ நாட் ஸோ பேட். ஜஸ்ட் நீங்கள் சைட் வியூலையும் வந்து நீங்கள் அதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் சேவ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் டி, vertices. Okay, so I'm just going to select the vertices here, right click and go for the vertices, right click, go for the vertices here. So இதெல்லாமே select பண்ணி control T, இது வந்து கொஞ்சம் backல கொண்டு வந்துக்கிறேன், and also this one to be little bit back and this one little more back. Okay, so now this is good. Okay, fine. So இது வந்து இப்போ பக்காவா நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்னர் கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் zoom this one here. Okay, so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆர் கொடுத்து I can scale it closer. Okay, so close கொண்டு வந்துட்டு I can just have it up or down. Okay, so மேலே கொஞ்சம் கொண்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ let me have this one. Okay, fine. இப்போ இதை வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் செப்பரேட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷூ மாதிரி வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு செலக்ட் ஆல் தீஸ். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் ஃபேஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதே நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் இ கொடுத்து, ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக அதை வெளியில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நாட் தேர். ஸோ இந்த பக்கம் ப்ளூ கலரில் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வரும்? ஓகே, ரெண்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி நீங்கள் பண்ணணும். சரியா? ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி லைன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா பக்காவாக வரும். சரியா? ஸோ இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஒர்க் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டெக்ஸ்சர் பண்ணலாம். ஒன்றுமே செப்பரேட்டாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ இந்த இடத்துல கிளஸ்டர் கிரியேட் ஆயிருக்கு. லெட் மீ க்ளோஸ் த கிளஸ்டர் அவுட். விண்டோஸில் போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் அவுட்லைனரில் எந்த இடத்துல கிளஸ்டர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ கிளஸ்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும், டெலிட் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபைன், லெட் மீ கோ வித் திஸ். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ ஒரு பார்ட்டும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ரைட் கிளிக், கோ ஃபார் த ஃபேஸ் மோட் ஹியர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த லெக்கை வந்து பிரிக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கு நான் ஃப்ரண்ட் வியூக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு ஜஸ்ட் செலக்டிங் திஸ் பார்ட். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல லைன் போட்டலாம், ஸோ அது வரைக்கும் பிரிச்சுக்கிறேன். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செலக்ட் till here. ஓகே, ஸோ இதை வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பக்காவாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் யூவி டெக்ஸ்சர். ஓகே, ஸோ யூவி டெக்ஸ்சரில் நான் சிலிண்ட்ரிக்கல் கொடுக்குறேன். சரியா? சிலிண்ட்ரிக்கல் கொடுத்துட்டு இதை வந்து பிரிச்சுட்டு, ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு ரொட்டேட் திஸ். ஓகே, ஸோ இந்த சைட்லேருந்து எனக்கு பிரிக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா you can just see this out. Okay, so நான் இது வந்து attribute editorல போய் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ரொட்டேட்டட், எந்த இடத்துல ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் 90 டிகிரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ ஹாவ் திஸ். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூவி எடிட்டரில் போய் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த லெக் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் த ஷூ அண்ட் ஆல். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட், ஜஸ்ட் லெட் மீ ஹேவ் இட் அசைட். ஓகே, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷூ. ஓகே, ஷூ நீங்க செப்பரேட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷூ மட்டும் செப்பரேட்டா நீங்க பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அன்டூ இட். ஓகே, மொத்தமா அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அன்டூ பண்ணிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஃப்ரண்ட் வியூல போயிட்டு ஜஸ்ட் இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் attribute editor ஆஃப் பண்ணிடுறேன். let me go with the front view here. ஓகே, ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி இது எல்லாமே டீசெலக்ட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி ஓகே சைட் வியூக்கு வந்துட்டு ஸோ இது எல்லாமே டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் நம்ம கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஷூ இல்லை. ஓகே, ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சிலிண்டர். ஓகே, ஸோ cylindrical projection. சரியா? So as I said before, just go to UV cylindrical projection. Okay, cylindrical projection கொடுக்குறேன். சரியா? So just simple நீங்க cylindrical projection கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய UVல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு அந்த UV வந்து பிரிச்சிருக்கும். சரியா? ஸோ just check this out. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். just மூவ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அந்த பிரித்ததை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ எந்த ஆக்சிஸில் நம்ம இங்கே பண்ணது ஸோ 90 டிகிரி ஆக்சிஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வியூ வந்து பிரிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ பாருங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சரியா? ஜஸ்ட் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா you can just have this one. சரியா? அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்க லெக். ஓகே, ஸோ ஒரு இதையுமே நீங்கள் செப்பரேட்டாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு போகிறேன். சரியா? ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு இந்த பிளேஸ்லேருந்து I'm going to select till here. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு just going into this part. ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி இதை மட்டும் டீசெலக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி இதெல்லாம் மட்டும் டீசெலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர் ஸோ இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதையும் டீசெலக்ட் பண்ணுறேன் வித் ஹெல்ப் ஆஃப் கண்ட்ரோல். சரியா? ஸோ இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் சேம் ஆப்ஷன் தான் யூவியில் போயிட்டு சிலிண்ட்ரிக்கல். ஓகே, எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ attribute editor 90 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரியில் உங்களுக்கு அது பிரிக்கும். சரியா? யூவி எடிட்டரில் போய் அதையும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த டாப் பார்ட் ஓகே அதுக்கு attribute editor கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன், மினிமைஸ் பண்ணிடுறேன். சரியா? ஜஸ்ட் கோ ஃபார் த ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm just going to select it from here till here. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் எனக்கு வேணாம் கண்ட்ரோல் பிடிச்சி I'm just going to take that off. சரியா? ஸோ இது ரெண்டும் வேணாம். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளாக I'm just going to take it till here. ஓகே, ஸோ உங்களுக்கு ஷர்ட் வேணும் அப்படின்னா you can just have it bigger. பட் நான் இந்த இடத்துல ஷர்ட் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக எக்ஸ்ட்ரூட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதிகமாக நான் டெப்த் கொடுக்கல. ஓகேவா? ஸோ நீங்கள் ஷர்ட் வேணும் அப்படின்னா ஒரு லைன்ஸ் எல்லாமே போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டை நான் வந்து பிரிக்க போகிறேன். ஸோ யூவியில் அகெயின் சிலிண்டர். ஓகேவா? ஸோ சிலிண்டர் கொடுத்து இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே பேக் சைட்லேருந்து பிரிக்க சொல்கிறேன். சரியா? ஸோ பேக் சைட்லேருந்து பிரிக்கும். இப்போ ஜஸ்ட் கோ ஃபார் யூவி எடிட்டருக்கு போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷர்ட் தட் இஸ் அந்த கேரக்டரோட ஷர்ட் வந்து அழகாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம அதை ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம் வித் தட். ஓகே, லெட் மீ ஹாவ் இட் ஹியர். சரியா? ஓகே, ஸோ எல்லாமே செப்பரேட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹேண்டுக்கு வரேன். சரியா? ஸோ இந்த இடத்துல ஹேண்டுக்கு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ இந்த பார்ட் வரைக்கும் நான் ஹேண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு I'm just going to go for சிலிண்டர் ஹியர். ஓகே, சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரொட்டேட் இன் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ 90 டிகிரி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நாட் 90 டிகிரி. ஸோ இன் Z ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ Z ஆக்சஸ் 90 டிகிரி, இது வந்து 0 கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா யூ see that you have this perfectly set. ஓகே, ஸோ கரெக்டாக அதுக்கு செட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா
பர்ஃபெக்டா உங்களுக்கு பிரிச்சிடும் சரியா. ஸோ இப்போ திருப்பி இதில் போயிட்டு யூவி எடிட்டர். ஓகே, ஸோ ஹேண்ட் மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்து இங்கே வச்சுக்கிறேன் சரியா. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஹேண்ட். ஓகே, ஸோ இதுலேயும் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செலக்ட் ஆல் தீஸ் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் பார்ட். ஓகேவா, ஸோ அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு போயிட்டு சிலிண்ட்ரிக்கல். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் கொடுத்துட்டு Z ஆக்சஸில் 90 டிகிரி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 360 இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ஷன் வேணுமோ ஸோ அவ்வளோ தூரம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக டூ சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது ஃபில் ஆகிடும். ஸோ தென் கோ ஃபார் யூவி எடிட்டர். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் செப்பரேட்டாக கொண்டு வந்து வச்சுக்கலாம் சரியா. ஸோ வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். இப்போ ஃபேஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் சரியா. ஸோ ஃபேஸ்க்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செலக்ட் ஆல் த ஃபேஸஸ் ஹியர். Okay, and also this part. Okay, and also this shift பிடிச்சு நான் இது ரெண்டுத்தையுமே கொடுத்துக்கிறேன். and also பக்காவா நம்மளுக்கு ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிடுச்சு சரியா. ஸோ நம்ம இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம் சரியா. ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் சிலிண்டர். ஓகே, ஸோ சிலிண்ட்ரிக்கல் தான் நான் இங்கே பிரிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கலாக இதை பிரிக்கும். ஸோ கோ ஃபார் யூவி எடிட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸும் உங்களுக்கு தனியாக சிலிண்ட்ரிக்கலாக பிரிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம் அபவுட் தட். ஓகே, ஃபைன், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம ஷூ மட்டும் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஹேண்ட். ஓகே, ஸோ ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கேரக்டருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக் கலர் அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் planar. ஓகே, ஸோ அப்படி பிளாக் கலர் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பிளிட் planar in 2 different ways. Okay, so இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு I can just go for UV here. Okay, so இதில் நான் planar கொடுக்க போகிறேன், planar and y axis. Okay, so apply கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு planar and y axis ஒரே சிம்பிள் ஹேண்டாக வந்துடும். ஸோ யூவியில் போயிட்டு just go for UV and you can just have it aside. Okay, so ஒரு டபுள் சைடு. ஓகே, ரெண்டு சைடுமே வந்து ஒரே பிளேனராக வந்துடும். ஸோ டோன்ட் வரி அபவுட். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் யூவி எடிட்டரில் பிளேனார். ஓகே, ஸோ ஒய் ஆக்சஸ் கொடுத்ததுனால திருப்பியும் அதே ஒய் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் அவே. ஃபைன், ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணியாச்சு சரியா. இந்த ஷூஸ் மட்டும் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் அவுட். ஓகே, இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் அவுட் சைட். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் இட் அவுட். அது ஷூவா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஷூ மட்டும்தான் இருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் அவுட் சைட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ண போகிறோம் சரியா. ஸோ ரைட் கிளிக் பண்ணி யூவி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த யூவிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி இதை டீசெலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணி கரெக்டாக ஒரு இதுவாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ டபிள்யூ கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செட் திஸ் ஒன் ஹியர். ஓகே, ஜூம் பண்ணி கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் கொடுத்து ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன் ஹியர் சரியா. ஸோ இன்னும் பர்ஃபெக்டாக பிரிக்கணும் அப்படின்னா ஸோ இதெல்லாமே நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணி ஒன்றா நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக மினிமமாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. நாட் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது சரியா. ஸோ அதே மாதிரி இந்த பார்ட். ஓகே, ஸோ இதை வந்து டீசெலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த இதுக்குள்ளே மேட்ச் பண்ணிடுங்க சரியா. ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன். ஆர் கொடுத்து ஸ்கேலிங் இட். ஓகே, ஸோ கொஞ்சம் சின்னதாகவே ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டபிள்யூ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஹியர். ஓகே, ஸோ கரெக்டாக நம்மளுக்கு முடிகிற தட் இஸ் எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணுமோ ஸோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் திஸ் ஒன் ஓவர் ஹியர் சரியா. ஸோ அதே மாதிரி ஃபேஸும் அப்படிதான் சரியா. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் திஸ் ஒன் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன மேட்ச் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இந்த ரெண்டு ஹேண்டுமே ஒரே பிளாக் கலராக இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஸ்மாலர் இன் சைஸ். ஒரு பார்ட்டில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிவிட்டு ஓகே, டபிள்யூ கொடுத்து மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் ஓவர் ஹியர் சரியா. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஆர் கொடுத்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் have it in this corner சரியா.
ஸோ இந்த கார்னரில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ see that செப்பரேட்டாக இருக்குது. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு அலைன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கட் திஸ் அவுட். ஓகே, ஸோ கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் ஜஸ்ட் டூ இட். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ யூவிஸில் போய்ட்டு வாட் யூ கேன் டூ இஸ் இந்த யூவிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னா டூல்ஸில் போய்ட்டு ஸ்மூத் கொடுத்து இந்த இடத்துல அன்ஃபோல்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை அன்ஃபோல்ட் பண்ணும். தெரியுதா? ஸோ உங்களுக்கு அன்ஃபோல்ட் பண்ணுது. பட் உங்களுக்கு இது கட்டில் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரிக்கணும் அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு கட் இட். ஓகே, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே கட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கோ ஃபார் ஸ்மூத் டூல், ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் W ப்ரெஸ் பண்ணுறேன். W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு UV டூல்ஸ் வரும். ஸோ W ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். இதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கோ ஃபார் டூல்ஸ். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு யூ ஜஸ்ட் கிவ் ஸ்மூத். ஓகே, ஸோ அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இட் வில் அன்ஃபோல்ட் இட். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரிலாக்ஸ் இட். ஓகே, ஸோ ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிடும். சரியா? தெரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஆல்சோ ஈஸியாக உங்களுக்கு பிரிச்சிடும். பாருங்கள், ஜஸ்ட் சிம்பிளாக பிரிக்குதா? ஸோ நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கொஞ்சமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் அன்ஃபோல்ட் யூவிஸ் கொடுத்து நீங்கள் இங்கே பெயிண்ட் பண்ணி கூட அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள். ஓகே, ஸோ பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகும். தெரியுதா? ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சிடும். மேக்ஸிமம் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ உங்களுக்கு இப்போது ஒரு ஓப்பன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்சர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த யூவிஸ் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஷெல் ஃபுல்லாகவே நீங்கள் செலக்ட் பண்ணால் செல் செலெக்ஷன் போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த செல் செலெக்ஷன் செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணி ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஹியர். சரியா? ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெக் 1. ஓகே, ஸோ லெக் 1 நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ லெக் 2. ஓகே, ஸோ லெக் 2 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுவா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து லெக் 2. ஸோ இதை லெக் 2 செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதையும் வந்து I'm just going to put it somewhere here. ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி I'm just going to have it here. சரியா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இதுவாக இருக்குது. ஸோ இதையும் நான் வந்து பிரிக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கட்டை எடுத்துகிட்டு ஓகே, இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதை வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோலில் இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் W கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா UV வரும். ஸோ UVயை கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டூலில் போய்ட்டு ஸ்மூத் டூல் கொடுத்துட்டு அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அன்ஃபோல்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் ஓப்பன்ஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அன்ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் அன்ஃபோல்ட். ஓகே, ஸோ அன்ஃபோல்டு கொடுத்து நீங்கள் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதிகமாக போகாமல் ஜஸ்ட் அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வெர்டிசஸாகவும் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் லேட்டிஸ் கொடுத்து கூட நீங்கள் அதை பிரிச்சுக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை அன்ஃபோல்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை அன்ஃபோல்ட் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. W கொடுத்துட்டு ரைட் கிளிக் கோ ஃபார் யூவிஸ். ஸோ இந்த யூவிஸ் எல்லாமே அன்ஃபோல்ட் பண்ணணும்னா அந்த யூவிஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிளியராக வந்துருச்சு. சரியா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்கேல் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் UV கொடுத்து இந்த யூவிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி R கொடுத்து ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ஸ்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ see that நீங்கள் எல்லாமே ஒரே லைனில் கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ டெக்ஸ்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணி I'm just going to have this as a leg here. ஓகே, ஸோ ஒன்று கட் பண்ணி ஸ்கியூ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ அதே மாதிரி நான் இதுக்கும் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன் ஓவர் ஹியர் சரியா. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன் ஹியர் அண்ட் ஆல்சோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லெக்குக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்சர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு சைட்லையும் ஓப்பன் இருக்கு. ஓகே சரியா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த லைனை கிளிக் பண்ணி இது எடுத்துட்டு ஸோ இதை வந்து ஸ்கியூ பண்ண போறேன். சரி, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் திஸ், இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கட் ஆயிடும் சரியா. ஸோ கட் ஆனதுக்கப்புறம் W ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் UV, இந்த ஃபுல் ஷெல்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ கோ டு ஷெல். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம் சரியா. கொண்டு வந்துட்டு then what you can do is go to tool. ஓகே, இதில் போயிட்டு ஷூ அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. B ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்கியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்க ஸ்கியூ பக்காவா நம்மளுக்கு எல்லா இடமும் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதோட UVs கொடுத்து ஸோ இது கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு இதுவாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தெரியுதா. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கேரக்டரோ இல்லாட்டி ஒரு இதையோ நீங்கள் பக்காவாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரீஅலைன் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்மூத். ஓகே, ரிலாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் கெட்ஸ் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி செட். ஓகே, ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி பர்ஃபெக்ட்லி யூ கேன் செட் இட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ அன்ஃபோல்ட் ஹியர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அதை மூவ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட அன்ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகுது பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஒர்க். ஓகே, ஸோ அதே மாதிரி இதை டபுள் கிளிக் பண்ணி ஓகே ஸோ கட். ஓகே, ஸோ இதில் போய் ரைட் கிளிக் go for the UV here. Okay, so இந்த UV எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுறேன். W press பண்ணிட்டு okay I'm coming into this part. Okay, இதை செலக்ட் பண்ணி double click on this. Okay, so பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிரிஞ்சிடுச்சு. W press பண்ணுறேன், ரைட் கிளிக், go for the UV, ஒரு UV செலக்ட் பண்ணி okay கண்ட்ரோல் பிடிச்சி ரைட் கிளிக் ஷெல். ஓகே, ஸோ இந்த கார்னர் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பிரித்து ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இப்போ அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அன்டூ பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் அட்டாச் இட் அண்ட் ஆல்சோ இதில் போயிட்டு இங்கே ஸ்கியூ பண்ணுறேன். ஓகே, ஷியூ, இது ஷியூ அண்ட் ஆல்சோ திஸ். ஓகே, பர்ஃபெக்ட்லி செட் நவ் ரைட். ஓகே, இப்போ இந்த லைன் மட்டும் இங்கே கொண்டு வரலாம், பட் இங்கே நான் அதை பண்ணல. ஸோ W ரைட் கிளிக், ஸோ UV, இந்த UVs மட்டும் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு R கொடுத்து little bit scaling. Okay, so W கொடுத்து I'm just going to move this out. Okay, so perfect and also easier I have done this part. Okay, so ரொம்ப ஈஸியாகவும் and also perfectாகவும் நம்ம இதை பிரிக்கலாம் சரியா. ஒரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பிரிக்க முடியும். ஓகே பாருங்க. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ரைட். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு இதையும் நீங்கள் இப்படி பிரித்து ஓகே கரெக்டாக அலைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நம்ம லெக்ஸ் மட்டும் பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபேஸ் பிரிக்கணும் அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு ஒர்க் வித் யுவர் ஓகே பாடி பார்ட் ஹியர். ஓகே, அண்ட் ஆல்சோ ட்ரெஸ் பார்ட். ஓகே, சரியா. ஸோ ஜஸ்ட் ஜூமிங் இட் ஹியர். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். let me have this one here. Okay, so இதை நீங்கள் செப்பரேட்டாக வேணும்னா செப்பரேட்டாக கூட பிரிச்சுக்கலாம் சரியா. ஸோ இந்த இடத்த நான் பிரிக்க போகிறேன். just right click, go for the vertices UVs here. இந்த UVs எல்லாமே செலக்ட் பண்ணி go to tools, smooth. Okay, so இங்கே ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக it goes like this. Okay, so ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். and also bringing this one W கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம் சரியா. ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் பிரிங் இட் ஹியர். ஓகே, ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றது நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ் ஒன் ஹியர், ரைட் கிளிக், ஸோ கிளிக்கிங் திஸ் ஒன், ஸோ இங்கே கொண்டு வந்துக்கிறேன் சரியா. ஸோ அதே மாதிரி இதையும் நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் டூ ஸ்மூத் ரிலாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இப்போ ரிலாக்ஸ் பண்ண வரைக்கும் ஓகே ஃபைன். இப்போ இது வந்து ஷர்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ R கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன் கூட. ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஓவர் ஹியர் சரியா. ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது வந்து ஷர்ட்டு, இது வந்து லெக் அண்ட் ஆல்சோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹேண்டு. ஓகே, ஸோ
hand I'm just going to select this one. Okay, going to tool, okay, smooth, and இந்த இடத்துல ரிலாக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரிலாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ணிடும். சரியா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஹியர் what I'm going to do, I'm just going to take this knife. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம knife எடுத்துட்டு I'm just going to cut here. Okay, so right click, go for the edge here. Okay, so W press பண்ணிக்கோங்க so that உங்களுக்கு edge வந்து first select ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. Then go for the knife, double click on this. Okay, so பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே கட் ஆயிடும். சரியா? so அதுக்கப்புறம் go to UV, W press பண்ணிக்கோங்க, normal positionக்கு வந்துக்கோங்க. சரியா? இது எல்லாமே இந்த UVs எல்லாமே select பண்ணிட்டு go to the tools. Okay, tools ku poite just as usual நம்ம smooth பண்றோம்ல, smooth மாதிரி கொடுத்துட்டு then you can just work on. Okay, so இந்த மாதிரி கொடுத்துட்டு I can just go for R, scale this one. Okay, so கரெக்டா அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஒரு வெர்டிசஸும் ஒரு UVயும் வந்து நீங்க கரெக்டா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can just work a lot with this UV. Okay, so பாருங்க எவ்வளோ சிம்பிளா I have done this. Okay, so ரொம்ப ஈஸியா நான் UV வந்து பிரிச்சிட்டேன். ஓகே, ஸோ I can just go into this. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வேற I can just go for this, unfold பண்ணிக்கலாம். பாருங்க. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் இல்லை? கரெக்டா? ஃபைன். ஸோ இந்த இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ I'm just going to go for W ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ நீங்கள் W ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ UVs எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இதையும் நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். சரியா? ஸோ செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு இதுவுமே எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். சரியா? ஸோ அன்டூ பண்ணிவிட்டு ஆர் கொடுத்து லிட்டில் பிட் ஸ்கேலிங். ஓகே, ஸோ இதை W கொடுத்து I'm just going to arrange it. ஸோ அதே மாதிரி இதையும் நீங்கள் பிரித்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு வந்து ஜஸ்ட் இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் திஸ். ஓகே, ஸோ அது கட் ஆகிடும். ஸோ கட் ஆனதுக்கப்புறம் W ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக், கோ ஃபார் UV. ஸோ இந்த UVs எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்மூத் பண்ணுற டூல். ஓகே, ஸ்மூத், ரிலாக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இட் கம்ஸ் திஸ் வே. ஸோ இங்கே வரைக்கும் வந்த அப்புறம் ஆர் கொடுத்து நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி இப்போ நான் ரிலாக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ பாருங்கள், ஜஸ்ட் லெட் மீ ஹாவ் இட் ஹியர். ஓகே, ஸோ கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி திங் வில் பி ரிலாக்ஸ்ட் அவுட். ஓகே, ஸோ இந்த பார்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். ஓகே, ஸோ வேர் I can just select these. ஓகே, ஸோ இதை வந்து நான் அன்ஃபோல்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, B ப்ரெஸ் பண்ணி I'm just going to increase this. இந்த இடத்துல அன்ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி எதுவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இட் காட் அன்ஃபோல்ட். ஓகே, ஸோ இப்போ W ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக், கோ ஃபார் UV. ஸோ இந்த ரெண்டு UVயை செலக்ட் பண்ணி I'm just going to bring this one inside. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி I'm just going to bring this one inside. ஓகே, ஸோ கரெக்டாக எங்கே இதுவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரைட் கிளிக், go for edge. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு எட்ஜஸ் செலக்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நவ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே போயிட்டு ஸ்ட்ரிச் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிச் எடுத்துட்டு I'm just going to stitch this. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்மளுக்கு ஸ்ட்ரிச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பிளேஸை வந்து நம்ம அன்ஃபோல்ட் பண்ணணும். ஸோ W ரைட் கிளிக், go for the shell. இந்த ஷெல் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு I'm just going to unfold it. ஸோ இந்த இடம் அன்ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி unfolded. Okay, fine. So அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி I'm just going to go for UV here. ரைட் கிளிக், go for UV. Okay, so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி I'm going to bring it here. Okay, so இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Shift control பிடிச்சி I'm just going to bringing this one here. Okay, so இது எல்லாமே ஸ்கியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். So let me go for the stitch. Okay, so இதை ஸ்ட்ரிச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இதோட ஸ்ட்ரிச் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிச். ஓகே, ஸோ W ரைட் கிளிக், கோ ஃபார் த UV. ஸோ இந்த UVயை கொண்டு வந்து இந்த பிளேஸில் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ ஒரு UVயும் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட் மீ பிரிங் திஸ் ஒன் ஹியர் அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் ஹியர். சரியா? ஸோ அது வந்து கொஞ்சம் UV அது ஆட்டோமேட்டிக்காக பிரிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கும். ஸோ அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் வித் UV. சரியா? இப்போ
நம்ம stitch பண்ண போறோம். So just simple stitch, stitch, stitch and stitch. That's it, simple, right? So I can just take this out and put it here. Okay, cut பண்றது just simple. Okay, cut பண்ணிட்டு okay, so இதையும் cut பண்ணிக்கிறேன். Okay, W press பண்ணி right click, go for the UV. So இதை select பண்ணி right click with the control shell கொடுத்து I can just bring it here. இது வந்து R கொடுத்து scale பண்ணிக்கிறேன் first. Okay, so அதுக்கப்புறம் rotate பண்ணிக்கிறேன் for to suit this part. Okay, so W கொடுத்து I'm just going to have this one here. Okay, so கொடுத்துட்டு then go for stitch. Okay, so இந்த part வந்து just simple stitch. பாருங்க, very easy to do this. Okay, so W கொடுத்து right click, go for UV. Okay, so இந்த UVs எல்லாமே select பண்ணிக்கிறேன். UV select பண்ணிட்டு I'm just going to press R. Okay, scaling everything. So இதை select பண்ண மாட்டேன். So control shift இது எல்லாமே select பண்ணிடுறேன். W just going to put it somewhere here. Okay, so it's perfectly set. And also இது எல்லாத்தையுமே select பண்ணி just go for unfold. Okay, so B press பண்ணிட்டு I'm just going to unfold everything here. Okay, so it's very simple, right? So எல்லாமே நீங்க unfold பண்ணிட்டீங்க அப்படின்னா perfectா you get this kind of thing. Okay, so அதே மாதிரி இதையும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get perfectly unfolded hand. Okay, so இதையும் நான் unfold பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. Just go for unfold. Okay, just simple, right? பாருங்க, you can just have this. Okay, so இந்த மாதிரி நீங்க unfold பண்ணிட்டீங்க அப்படின்னா you can just use these parts easily. Okay, fine. இதோட ஹைட்டுக்கு நான் இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். Let me scale it according to this height. Got it, fine. Okay, so இதை வந்து நான் rotate பண்ணி வச்சுக்கிறேன் so that perfectா உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, ரொட்டேஷன் அண்ட் ஆல்சோ லெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. லெட் மீ மேக் இட் பிகா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் மீ ஹாவ் இட் ஓவர் ஹியர். சரியா, ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹெட். ஓகே, ஸோ இந்த யூவி மட்டும் இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ்டா இருக்கு. இயர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மாட்டிச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிளா we have to go for this, unfold பண்ணிக்கலாம். ஜஸ்ட் unfold பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பிளேஸும் unfold பண்ணும். ரைட் கிளிக் W ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can just go here, right click, go for this, unfold பண்ணிக்கலாம். just simple, just check this one out. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் unfold பண்ணிக்கலாம். பாருங்க. ஓகே, ஸோ கரெக்டாக unfold ஆகிற வரைக்கும். ஓகே, that is set perfectly. ஓகே, ஸோ இது இந்த ஃப்ளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹேர், சாரி, ரைட் கிளிக் W ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், go for this UV. அதுக்கப்புறம் இந்த UVs செலக்ட் பண்ணி just unfold it. ஓகே, just சிம்பிளா unfold பண்ணிக்கலாம். got it? then again, okay, so இந்த இடத்துல UV கொடுக்குறேன். W ப்ரெஸ் பண்ணிட்டு just go for UV. இந்த UVs எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, so unfold again. so இந்த பிளேஸை வந்து நான் unfold பண்ணிக்கிறேன். just simple. okay, so கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா you get everything simply unfolded. okay, so just unfold this. okay, so கரெக்டாக unfold ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே unfold பண்ணிட்டே இருங்க. so you get unfolded. okay, so maximum நம்மளுக்கு unfold ஆயிடுச்சு. okay, so இந்த UV select ஆகல, so அதனால getting late. so இது மொத்தமாக select பண்ணிட்டு just unfold it again. okay, so இதை select பண்ணி just unfold. now it's got unfolded perfectly. okay, so பாத்தீங்கன்னா இதுவும் unfold ஆயிடுச்சு. so இப்போ nose unfold பண்ணணும் அப்படின்னா very easy. இதே ப்ரொசீஜர் தான். right click, go for UVs, கொஞ்சம் லைட்டா பண்ணிக்கலாம், not more. okay, just click and drag. okay, so maximum உங்களுக்கு unfold ஆயிடுச்சு. but you can have this one, you can just make it bigger in size so that perfectா நம்ம பிரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, so பாருங்க. ஓகேவா, ஸோ ஒரு பார்ட்டு நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே, நவ் இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்போ நம்ம டெக்ஸ்சரிங் பார்ட்க்கு போயிடலாம். சரியா, ஸோ W ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக், இந்த UV மட்டும் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். நவ் இட்ஸ் வெல் அண்ட் குட், ஃபைன். ஓகே, திஸ் இஸ் கிரேட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்றேன். R கொடுத்து ஸ்கேலிங் இட் and I'm going to bring this one over here. W, I'm just going to bring this one here. சரியா, so it's very simple. okay, R press பண்ணிட்டு just scaling it out. okay, fine. W putting it here. okay, then இப்போ இதை select பண்ணிக்கிறேன். சரியா, so இது எல்லாமே select பண்ணிட்டு I'm just going to have it over here. இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் black அப்படின்றதுனால I'm just going to make it smaller. நம்ம ஷூ செப்பரேட்டா பிரிக்கணும் அப்படின்னா you can just have the shoe separately. fine. so இப்போ
ஒரு கேரக்டரை வந்து நம்ம பிரிச்சாச்சு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லெக், ஷூ அண்ட் ஆல்சோ ஹேண்ட் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் த பாடி பார்ட் அண்ட் ஆல்சோ ஹேண்ட்ஸ் இயர். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் அண்ட் ஆல்சோ ஃபேஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட்டா நம்ம டெக்ஸ்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செப்பரேட்டா ஒர்க் பண்ண போறோம், டெக்ஸ்சர் பண்ண போறோம். சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் போட்டோஷாப். ஓகே, ஸோ ஃபார் தட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், இது வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல இருக்கும். சரியா? செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கும் போட்டோஷாப்க்கும், தட் இஸ் மாயாக்கும் போட்டோஷாப்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அது எங்க இருந்து பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு இமேஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பாலிகான்ல போயிட்டு ஸ்னாப்ஷாட் எடுத்தோம். பட் இந்த இடத்துல இமேஜ்ல போயிட்டு கிரியேட் போட்டோஷாப் நெட்வொர்க், PSD நெட்வொர்க். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். ஸோ பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் சம்திங் கால், நம்ம என்ன கேரக்டர் நம்ம நேம் கொடுத்துருக்கோமோ ஸோ அதோட PSDயை கிரியேட் பண்ணோம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 1024. ஓப்பன் அடோப் போட்டோஷாப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ண உடனே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு மெட்டீரியலுக்குள்ள தானே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். பொசிஷன் டாப்ல இருக்கும், பாட்டம்ல வேணும்னா பாட்டம்ல கூட உங்களுக்கு கொடுக்கும். சரியா? உங்களுடைய அந்த மெஷ் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல வேணும்னா பாட்டம்ல கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த கேரக்டருக்கு நான் எந்த டெக்ஸ்சருமே எந்த இதுமே கொடுக்கல. ஓகே, ஸோ அதனால இங்க ஒண்ணுமே தெரியல. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வேர் ஐ கேன் செலக்ட் திஸ். ஓகே, ரெண்டரிங்ல போயிட்டு நான் ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கலாம், பிளெண்ட் டெக்ஸ்சர் அப்ளை பண்றேன். ஸோ பிளெண்டுக்கு ஐம் கோயிங் டு கிவ் CHARACTER கேரக்டர் அப்படின்னு நேம் பண்றேன். சரியா? ஸோ நேம் பண்ணிட்டு வேர் ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் UV ஹியர். ஓகே, ஸோ UVல இந்த இடத்துல நம்ம போட்டோஷாப் குள்ள போலாம். ஸோ இதுல போயிட்டு இமேஜ், okay, create Photoshop network. Okay, so இப்போ just check it out what the things you have. Okay, so character அப்படின்ற அந்த மெட்டீரியல் வந்துருச்சா? ஸோ இந்த மெட்டீரியலுக்கு நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ண போறோம், அப்ளை பண்றதை ஃபர்ஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு கலர் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ கலர் கொடுத்துட்டு இந்த ஆரோ கொடுத்தீங்கன்னா ஸோ செலக்டட் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ நீங்க என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு செப்பரேட்டா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்களுடைய போட்டோஷாப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். சரியா? ஸோ இப்போ பம்ப் வேணும் அப்படின்னா பம்ப் கொடுத்துக்கலாம். டெஃப்யூஸ் கலர் எங்கேயாவது சேஞ்ச் பண்ணணும்னா யூ கேன் ஹேவ் அ டெஃப்யூஸ் கலர். டிரான்ஸ்லன்ஸ் வேணும்னா டிரான்ஸ்லன்ஸ். ரிஃப்ளெக்டிவிட்டி ஏதாவது பிளேஸ்ல வேணும்னா யூ கேன் ஹேவ் ரிஃப்ளெக்டிவிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், எனக்கு பம்ப் மேப் வேணாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஓகே அப்படின்னா செப்பரேட்டா நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் வியூவிங் பர்பஸ் மட்டும் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் பம்ப். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். சரியா? ஸோ இந்த இடத்துல இது ரெண்டு மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கிரியேட்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். சரியா? ஸோ உங்களுக்கு PSD வந்து செப்பரேட்டா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம போட்டோஷாப் ஓபன் பண்ணிட்டு ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? ஸோ அதை எப்படி பார்க்கறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ போட்டோஷாப் நம்ம ஓபன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வாட் ஐம் கோயிங் டு டு கோ ஃபார் ஃபைல். ஓகே, ஸோ இங்க பார்த்து ஓபன். சரியா? ஓபன்ல வந்து பாத்தீங்கன்னா let me go with this thing. Okay, so image illama sources images la you will have the Photoshop network which we have created now. Okay, so on the Photoshop network na idha select pandren, just selecting this. Okay, so either select panni, let me go with this. Okay, so let me check it out. Okay, this is the one which we have created. Okay, so either select பண்ணிட்டு just giving open. so பாத்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லாமே வந்து இங்க கிடைச்சிரும். சரியா? ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லேயர் பேலட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் டாப்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், டாப்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ பம்புக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ கேரக்டருக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ கேரக்டர்ல நீங்க என்னென்ன கலர்ஸ் ஆட் பண்றீங்களோ ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அதே இது நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்ல என்னென்ன கொடுக்குறீங்களோ ஸோ அது எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகும். சரியா? சரி, இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் ஃபேஸ் பார்ட். ஸோ ஃபேஸ் வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்ச ஃபேஸை வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் திஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த ஃபேஸை வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஓவர் தேர். ஓகே, ஸோ சிம்பிளா நான் இப்போதைக்கு இங்க கண் யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து நம்ம லேட்டரா மாத்திக்கலாம். ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ லெட் மீ கோ வித் திஸ் பார்ட். ஓகே, ஸோ இந்த லேயர் எடுத்து நான் இங்க போட்டுறேன். சரியா? ஸோ போட்டுட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மினிமைஸ் தட். Control T கொடுத்துட்டு I am just going to scale this out to perfectly match to this. Okay, so according to this scale பண்ணிட்டு where I am just going to place this one. Okay, zoom பண்ணிக்கிறேன். Okay, zoom பண்ணிட்டு just have it here. Okay, enter கொடுத்துறேன். சரியா? enter கொடுத்துட்டு I am just going to reduce the
size of this. Okay, so opacity of it. Okay, so correct இதனா adjust பண்ணனும் சரியா. zoom பண்ணிட்டு I can just adjust it, control T கொடுத்து இதுக்கு ஏத்த மாதிரி adjust பண்ணிக்கலாம் சரியா. so இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க adjust பண்ணா அப்படி இல்ல அப்படினா where we can just go back to that part. okay, so இதுல மாயால போய் நம்ம work பண்ணிக்கலாம். so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு. so where I can just go right click warp tool கொடுத்து I can just have this one over here and also this one over here. so ஈஸியா நீங்க ஒரு பார்ட் நீங்க மாத்திக்கலாம். so இந்த பார்ட்டை நான் இங்க கொண்டு வந்துக்கலாம் சரியா. அப்படி இல்ல அப்படின்னா கட் பண்ணி கூட நீங்க கொண்டு வந்துக்கலாம் சரியா. so கட் பண்ணி ஒரு பார்ட்டையும் நீங்க drag பண்ணி கூட நீங்க drop பண்ணிக்கலாம் சரியா. so இப்போ undo பண்ணிடுறேன். okay, so undo பண்ணிட்டு let me work with Maya itself. okay, so மாயால work பண்ணும்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணி control T கொடுத்து இதை கொஞ்சம் ஸ்குவாஷ் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். okay, for future reference. so ஈஸியா அட்டாச் ஆதான் பார்த்துக்கலாம். just check it out. okay, so maximum நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா near to it வந்துருச்சு. so பக்கத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை work பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா. so let me have this. okay, now it's well and good. fine. so maximum arrange ஆன மாதிரி தான் இருக்கு. நம்ம இன்னும் கூட அரேஞ்ச் பண்ணனும். okay, so I'm just going to have this one here. okay, so இதை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். now it's well and good. okay, so இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. enter கொடுத்துட்டு இதை வந்து full time கொடுத்துக்கலாம் சரியா. now it's good. okay, next coming to hand. okay, so இந்த handsல உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா you can just use it. okay, இப்போ கேரக்டர் கலர்ல அது போடணும் சரியா. so அந்த லேயர் வந்து கேரக்டர் கலர்ல இருக்கணும். don't worry about this black color. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா nothing will happen to this. okay, so body part. okay, so body partல உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ so அதை நீங்க இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். I plan to have a zip. so அதனால நான் ஒரு லேயரை வந்து இங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். so இந்த zip வந்து I'm just going to place it here. so select பண்ணி இந்த zip மட்டும் எடுத்துக்கிறேன். okay, so copy. I'm just going to have the zip over here. paste கொடுத்துக்கிறேன். so paste கொடுத்துட்டு I'm just going to have that control T. okay, so going to bring it here, control T கொடுத்து I'm just going to have this one at the center of this. okay, so இப்போதைக்கு இதை ஹைட் பண்ணிக்கிறேன். so ஹைட் பண்ணிட்டு let me bring it over here. so கரெக்டா சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கிறேன் சரியா. பிளேஸ் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். fine. so என்ன வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இல்லாம I want to work with this zip. okay, so கரெக்டா இந்த இடம் வரைக்கும் பிளேஸ் பண்ணிட்டு okay, so இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேரக்டர் மேல இது ஸ்னாப்ஷாட் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல I'm just going to use this eraser tool. ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிடுறேன். okay, so கம்மி பண்ணிட்டு just இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சிம்பிளா I'm just going to have this one. okay, so let me go with this brush. zoom பண்ணிக்கிறேன். நல்லா zoom பண்ணிட்டு இதை சின்னது பண்ணிட்டு I'm just going to work with this. okay, so work பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்டோட அது உங்களுக்கு ஈஸியா merge ஆகும். ஸோ அதுக்காக பண்றேன். okay, ஏன்னா இப்போ நான் black கலர் பேக்ரவுண்ட் கொடுக்க போறோம் சரியா. ஸோ அதனால நம்ம இதை யூஸ் பண்றோம் சரியா. ஸோ ஒரு ஜிப் இருக்கிற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதனால I'm just doing this. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா let me have it here. okay, so it's good and better. fine. இப்போ இந்த இடத்துல I'm just going to use the snapshot. so இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு black color fill பண்ண போறேன். so இன்னொரு லேயர் கொடுத்துட்டு I'm just going to go for this. okay, so இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். so it's near to this. so fill color கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு fill ஆயிடுச்சு சரியா. so இப்போ control S கொடுக்குறேன். so control S கொடுத்துட்டு இப்போ நான் மாயாக்குள்ள போறேன். just check it out what happens to this character. okay, so மாயாக்குள்ள போயிட்டு I'm going to save this out. so attribute editor. okay, just go into this. okay, so உங்களுடைய blend குள்ள போறேன். so it has lot of histories. okay, if you want to delete the history you can just delete it. so இப்போ character குள்ள போயிட்டு just go into this character. now if I click outside you see what happened to this. so பாத்தீங்கன்னா you have created zip here. okay, and also you have the texture applied. okay, and இந்த இடம் பாத்தீங்கன்னா it's open and also இந்த இடம் வந்து கரெக்டா ஃபிட் ஆகல. okay, so I'm going to fit that one in this. okay, so இதை செலக்ட் பண்ணிட்டு just go for UV editor. so UV editorல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சரியா. so இப்போ இதுல போயிட்டு where I can just go for UV. so கரெக்டா இந்த UV செலக்ட் பண்ணி I can just place it here. so இங்க place பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஓகேவா. so இங்க பாருங்க. so it is getting affected right. okay, so அதே மாதிரி ஒரு UV யும் நீங்க செலக்ட் பண்ணி இங்கே கூட நீங்க
மேட்ச் பண்ணிக்க முடியும். சரியா, ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும் இன் ஃபோட்டோஷாப். ஓகே, ஸோ அப்படி இல்லை, யூ ஹாவ் த கேரக்டர் டெக்ஸ்சர் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் எடிட்டிங். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்சர் எடிட்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ கரெக்டாக நான் மேட்ச் பண்ண வாட் ஹேப்பன்ஸ், அது வந்து உங்களுக்கு அந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகிட்டே வரும். சரியா, ஸோ இங்கே வரைக்கும் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி செட். ஓகே, ஸோ அதே மாதிரி நோஸ் அப்படி தான். ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் நோஸ், put it R. Okay, so R கொடுத்து where I can just have this one to be there. Okay, so இந்த part மட்டும் select பண்ணிக்கிறேன். R கொடுத்து I'm just going to have this one over here. Okay, so W கொடுத்து I'm just going to put it here. R கொடுத்து scaling it. Okay, so கரெக்டாக scale பண்ணோம் அப்படின்னா I can just put it down. Okay, so downwards கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள அந்த நாஸ்டல்குள்ளே கொண்டு போனது அது இங்கே இருக்கும். So I can just have this one over here. Okay, so இதோட பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, so it's very simple. Okay, so undo பண்ணிக்கிறேன். I don't want that to happen. So undo பண்ணிட்டு இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். So pressing R. Okay, so R கொடுத்துட்டு let me bring this one over here. W கொடுத்துட்டு I'm just going to bring this one here, and இதில் இருக்கக்கூடியது I'm just going to take this over there. Okay, so இங்கே கொண்டு வந்துக்கிறேன், or else I just bring this one outside. Okay, and அதே மாதிரி இதில் இருக்கிறதும் வெளியில் கொண்டு வந்துக்கிறேன். சரியா, so just check it out what happens here. so இதெல்லாமே செலக்ட் பண்ணி I'm just going to have this one over here and also this one to be here. Okay, so இதோட இதெல்லாமே வந்து I'm just going to drag it down and also this one to be down here. Okay, so இந்த பார்ட்டை I'm just going to have this the black color. Okay, so ஒரு விஷயத்தையும் நீங்க செப்பரேட்டாகவும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ பாருங்க, ஸோ அந்த பிளாக் கலர் மட்டும் உள்ள போயிடும். சரியா, ஸோ எங்க செலக்ட் பண்ணிருக்கணும் அந்த இடம். ஸோ அதே மாதிரி ஐஸும் அப்படிதான். ஓகே, ஸோ ஐஸ்ல ஒரு பார்ட்டும் நீங்க ஒர்க் பண்ணலாம். சரியா, ஸோ இந்த பார்ட்டை யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் ஹியர். ஓகே, அண்ட் திஸ் பார்ட் டு பி ஹியர். ஓகே, ஸோ பாருங்க, ஜஸ்ட் அலைன் பண்ண இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் பிரிங் இட் ஓவர் தேர். ஓகே, ஸோ அதே மாதிரி லெட் மீ டேக் திஸ் ஒன், ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். சரியா, ஸ்கேல் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். W கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர். ஓகே, ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன், ஸ்கேல் கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்கேல் தட் ஒன். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டும் நீங்கள் மூவ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகே, W ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆர் கொடுத்து ஸ்கேலிங் இட். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டையும் நீங்கள் பண்ணும்போது யூ கெட் அ பர்ஃபெக்ட் அவுட்புட் தேர். ஓகே, ஸோ நீங்கள் டெக்ஸ்சர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாகவும் அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்டாகவும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் பர்ஃபெக்டாக யூ வில் கெட். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரியா, ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த பிளாக் கலரில் கொண்டு வந்துக்கிறேன். சரியா, ஸோ இந்த பார்ட்க்கு வரேன். ஸோ இந்த பார்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து ஜஸ்ட் ஸ்கேலிங் இட் அவுட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். W கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் ஹியர். ஓகே, ஸோ டோன்ட் வரி தட் இந்த இடத்துல நான் மூவ் பண்ணிட்டேன், ஸோ என்னுடைய மாடல் மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இதை நம்ம மூவ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கலர் மட்டும் வரும். ஓகே, ஸோ இஃப் ஐ கிளிக் அவுட் சைட், நீங்கள் இப்போ ஆப்ஜெக்ட் மோட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மோட் போனீங்கன்னா யூ சி த டிஃபரன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ நம்ம இதை டெலீட் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஹெட் பார்ட்டுக்கு வரேன். ஸோ ஹெட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு ஹேரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் யூவி. ஸோ இந்த ஹேர்ஸை வந்து நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் செக் தட் ஒன் அவுட். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? ஸோ அதே மாதிரி ஒரு இதையும் நீங்கள் செட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் குட். And also either select பண்றேன் and also I'm just going to place that one over there. Okay, so இத கொஞ்சம் உள்ள மூவ் பண்ணிக்கிறேன் ஏன்னா because I want the hat to be there. Okay, so அதே மாதிரி ears. Okay, so ears நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணிக்கலாம். So let me have it in this part. Okay, so ears வந்து I'm just going to have it here and also this one to be here. Okay, so and either I'm just going to have it here. Okay, so அதே மாதிரி I'm just going to have this one here. சரியா, so perfect நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். சரியா, so ஒரு பார்ட்டியும் நீங்க மேட்ச் பண்ணும்போது
okay. இங்க பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். So just you can just have this one கொஞ்சம் கீழ கொண்டு வந்துக்கலாம் and also this one to be here, okay. So பாருங்க ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் நீங்க மேட்ச் பண்ண முடியுது, ரைட்? தெரியுதா? okay. So அதே மாதிரி இந்த பார்ட் வரேன். So this is happening because இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துருச்சு, okay. So அதே மாதிரி இத செலக்ட் பண்றேன், okay. So அதே மாதிரி I'm just going to select this one, putting this one outside, okay. So இத வந்து நீங்க பேக்ல கொண்டு வந்துக்கலாம், okay. Now it's good. So இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா it is in the black side, okay. So in the black வேணாம் அப்படின்னா just go to your PSD file, okay. So PSD file ல போயிட்டு you can just have this image, okay. So இப்போதைக்கு நான் இந்த இதை UV இது பண்ணிடுறேன், okay, where I can just zoom here, okay. So இந்த black வந்து நீங்க hide பண்ணிக்கலாம் with the help of this, okay. So clone stamp tool use பண்ணி I can just go down here. So இதை அப்படியே நீங்க smooth பண்ணிக்கலாம், okay. So where I can just have this one like this, and இந்த part வந்து I'm just going to make it black, ஏன்னா because ஒரு hair நான் வந்து அதை convert பண்றேன், just simple, okay. So simple நீங்க அதை clone stamp tool வச்சு நீங்க hairs fill பண்ணிக்கலாம், சரியா? So அதே மாதிரி இந்த பிளேஸ்லயும் அப்படிதான், okay. So I'm just going to have this one, okay, over here. So பாருங்க ரொம்ப சிம்பிளா I'm just creating it, okay. So simple, just check this one out, okay. So எல்லாமே வந்து நீங்க create பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கிரியேட் ஆகும், சரியா? ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்கின் வேணுமோ ஸோ அந்த இடத்துலலாம் ஸ்கின் கொடுத்து சேவ், இங்கே சேவ் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு மாயால மேக்ஸிமம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், சரியா? ஸோ பாருங்க யூ ஹாவ் கிரியேட்டட் திஸ் பார்ட், ஓகே. ஸோ இங்கே ஹேர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகணும். ஸோ யூவிஸ் கொடுத்து ஸோ இந்த யூவிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர் கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்கேல் திஸ் ஒன், ஓகே. ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் இட் ஓவர் ஹியர், ஓகே. ஸோ கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா it will get updated as soon as possible, okay. So இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், no problem about that, okay. So இது வந்து அதே மாதிரி இந்த பக்கம் வரேன், okay. So இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணோம். So just select this everything, okay. So R கொடுத்து I'm just going to scale this out, okay. So இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி you have to roughly work on it, okay. So பர்ஃபெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கோயிங் டு திஸ், எங்கே வரைக்கும் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் பார்ட், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஹேர்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் த குட் ரிசல்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஒர்க் ஹியர், ஓகே. ஸோ இதெல்லாமே நான் ஒர்க் பண்ணுறேன். ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட், ஓகே. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு I'm just going to start it and I'm just going to use this, okay. So inga poitu save, go to your Maya, okay. So inga click பண்றேன், just check this one out, okay. So பாத்தீங்கன்னா it has created this one, okay. So இப்போ ஒரு vertices நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா you get the texture out there, okay. So perfectா உங்களுக்கு hairs எல்லாமே வந்து perfectா இதுக்குள்ள வர மாதிரி பாத்துக்கோங்க, சரியா? So taking this out, okay. So இதெல்லாமே டீசெலக்ட் பண்ணிட்டு இந்த ஹேர்க்குள்ள கொண்டு வந்துடுறேன், சரியா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம், சரியா? ஸோ ஜஸ்ட் மூவ் இட் அப் அண்ட் செலக்ட் ஆல் திஸ், ஓகே. லிட்டில் பிட் மூவ் இட் அப், ஓகே. ஸோ பர்ஃபெக்டாக அதை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல், சரியா? ஸோ நவ் இட்ஸ் குட் அண்ட் பெட்டர். ஸோ அது வந்து நம்ம மேப் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் திஸ், நோ ப்ராப்ளம் அபவுட் தட், ஓகே. இயர்ஸ்க்கும் it got applied and also sideலையும் நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சு. இந்த ஹேர்ஸ் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நாட் அ ப்ராப்ளம் about that. just select this, பர்ஃபெக்டாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா it comes over here, okay. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே மேட்ச் ஆகணும் அப்படின்னா select this, okay. ஸோ இந்த இடத்துல I'm just going to have this one out here. ஸோ ஃபோட்டோஷாப்குள்ளே போகிறேன், okay. just zooming it out, okay. ஸோ இது ஜிப் இருக்கு எல்லாமே. ஸோ இந்த கலர்ஸ் வந்து நான் மாற்றிக்கிறேன். just going for right click here, just go for the black color, okay. fill the black inside it, okay. so idhula black color fill பண்ணிட்டு, okay. then save it, okay. so idhula போய்ட்டு just go for save here, okay. save கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இதல போங்க, okay. we have created a black color to this, okay. so இதல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகல,
because this texture has to be updated network கொடுத்துட்டீங்க அப்படின்னா you see that everything got set. Okay, so இந்த பார்ட்ல மட்டும் you have to align this. Okay, so பாத்தீங்கன்னா நான் இங்க பண்ணது எல்லாமே உங்களுக்கு perfectா செட் ஆயிடுச்சு. so உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல you have to work on. Okay, so இந்த part வந்து பாத்தீங்கன்னா it is under this, but இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கலர்ல வேணும். Okay, so I'm just dragging it. so சில இது மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். so அதை மட்டும் நீங்க adjust பண்ணிக்கலாம். just go here, check everything. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா blackல இருக்கு. so I don't want that in black. Okay, so இந்த இடம் அப்டேட் பண்றேன். so go to Photoshop. Okay, zoom it. so இந்த image select பண்ணிக்கிறேன், இந்த layerல image. Okay, so clone stamp tool வச்சுட்டு alt பிடிச்சு இங்க click பண்ணி I'm just going to drag this out. Okay, so draw பண்றேன். Okay, so easy-ஆ நீங்க draw பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். so very simple. so control S save பண்ணிட்டு just go for Maya. Okay, so imageல போயிட்டு update network. so பாத்தீங்கன்னா இங்க perfect-ஆ மேட்ச் ஆயிருச்சு. so இந்த இடம் பாத்தீங்கன்னா you have to adjust the UV here. so இந்த UVs எல்லாமே select பண்ணி I'm just going to bring it down. okay, now it got set. okay, so இந்த UV மட்டும் நம்ம work பண்ணோம். so எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். just going to this UV perfect எங்க இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கு you have to select that UV. okay, so இந்த UVs தான் அது. சரியா, so இந்த UVs எல்லாமே select பண்ணிட்டு what I'm going to do, இது கரெக்டா ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு I'm going to bring it here. okay, so இந்த empty placeல கொண்டு வந்துறேன். now it's perfectly set. okay, and also here மட்டும் கொஞ்சம் arrange பண்ணிக்கிறேன். so let me have it here and also this too to be here. okay, so perfectா ஒரு பார்ட்டும் நீங்க work பண்ணீங்க அப்படின்னா you will get the output perfectly. fine, இந்த இதுவும் நம்ம adjust பண்ணணும். okay, just zoom it out. okay, right click, go to the UV here, right click, go to the UV. okay, and also select this and place it over here. fine, so இந்த கண்ணும் வந்து நம்ம adjust பண்ணணும். so select this eye. okay, ஒரு UVs select பண்ணிக்கோங்க, select பண்ணி scale பண்ணி கரெக்டா match பண்ணிக்கோங்க. okay, so அதே மாதிரி இந்த UV R கொடுத்து scale பண்ணிக்கிறேன். okay, so scale பண்ணிட்டு I'm going to match it here. okay, so இந்த ஒரு UVs யுமே நீங்க scale பண்ணி perfectா அதை match பண்ணிக்கோங்க. okay, so I'm just scaling this one out. I'm just going to match it here. so எல்லா UVs யுமே select பண்ணிக்கிறேன். சரியா, so middle mouse கொடுத்து alt பிடிச்சு மூவ் பண்ணி okay, so ஒரு UV யுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் பண்ணிக்கிறேன். சரியா, so மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். okay, so perfectா உங்களுக்கு அலைன் ஆயிடும். so அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் with the help of PR. okay, so கரெக்டா மேட்ச் பண்ணிருங்க. so now it's well and good. okay, so அதே மாதிரி இதையும் நான் இங்க மேட்ச் பண்ணிடுறேன். சரியா, so இந்த பார்ட்டும் நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. okay, so fine, I think this will be okay. fine, so அதே மாதிரி ஐஸ் வந்து எல்லாமே பண்ணியாச்சு and also ஹேரும் நம்ம பண்ணியாச்சு. okay, so இந்த பார்ட்டை நம்ம பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணலாம். சரியா, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு. so இதுல ஏதாவது நம்ம டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா we can just have a design here. so designs வேணும் அப்படின்னா you can just go to Photoshop. okay, so Photoshopல இப்போ ஹிப்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும் இல்லாட்டி ஏதாவது லைன்ஸ் வேணும் அப்படின்னா you can just have lines here. okay, so you can just use this part. okay, so rectangle யூஸ் பண்ணிக்கலாம். rectangle யூஸ் பண்ணி கரெக்டா ஒரு rectangle போட்டீங்க அப்படின்னா you can just change the color. okay, color of it. so ஒரு yellow color வேணும் அப்படின்னா you can just have a yellow color here. okay, so இத control T கொடுத்து I can just make it smaller. okay, so line கொடுத்துட்டு so இது வந்து ரெண்டு duplicate எடுத்துக்கிறேன் with the help of alt. okay, so ரெண்டு duplicate எடுத்துக்கிறேன். சரியா, so இது ரெண்டுமே எடுத்து கலர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது bump வேணும் அப்படின்னா you can just have bump also. okay, so இப்போ ஹேண்ட்ல bump வேணும் ஏதாவது அப்படின்னா you can just use bump map. okay, so இதுல போயிட்டு okay, so white color line கொடுத்தீங்க அப்படின்னா automatically it will create the bump here. okay, so இந்த இடத்துல நான் ஒரு brush எடுத்துக்கிறேன். brush எடுத்துட்டு I'm just going to use smooth brush. okay, so I'm just going to reduce the size of the brush. okay, so இங்க நான் வந்து brush ஓட size வந்து சின்னதா reduce பண்ணிக்கிறேன். சரியா, சின்னதா reduce பண்ணிட்டு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீ இருக்கக்கூடிய இடம். சரியா, so அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மேடு பள்ளமா வேணும் அப்படின்னா I can just use. okay, so அதுக்கு I have to use light color. okay, so எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேணுமோ so அவ்வளவு தூரம் உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். so I'm just going to make it smaller.
ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் திஸ் வே சரியா. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் யூஸ் பண்ணுறேன் சரியா. ஸோ அதே ஸ்ட்ரைட்டில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் 2 or 3 ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 யூஸ் பண்ணுறேன் சரியா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு ஓகே. ஸோ இது வந்து பிளாக் கலரில் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கேரக்டரில் என்ன இருக்கோ அது அப்படியே கேரக்டருக்கும், பம்பில் என்ன இருக்கோ அது அப்படியே பம்புக்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ இப்போ இதில் போயிட்டு இங்கே இமேஜில் போயிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்டேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யூ சி யூ ஹாவ் கிரியேட்டட் அ லைன் ஹியர் ஓகே. ஸோ அரவுண்ட் த ஹிப் ஓகே. ஸோ இதில் போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ பிளேன் இமேஜ் எடுத்துறேன். ஸோ தட் எல்லா சைடுமே நம்மளால பார்க்க முடியிற அளவுக்கு வச்சுக்கிறேன் சரியா. ஸோ இந்த இடத்துல கீழே போகிறேன் சரியா. ஸோ நம்ம எந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோமோ ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரைட் கிளிக், கோ ஃபார் ஆப்ஜெக்ட் மோட் ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கு ஓகே. ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கறதுக்காக ஜஸ்ட் கோ ஃபார் யுவர் ரெண்டர் அவுட்புட். ஸோ ரெண்டர் அவுட்புட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் ரெண்டர் அவுட்புட் ஆஃப் த கேரக்டர் சரியா. ஸோ ஐம் ஜஸ்ட் going to see the character over here. So unknown irukadnala it is not showing it. So first idu save panikren, save okay. Just go for this okay. So render settings la poite Maya software la just going for render okay. Just or render output paathalam apply aayirukka illaya appadina. So pathina it takes time and but it give you the output okay. So render output la pathina you will have this kind of bump வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சம் அதர் திங்ஸ் ஓவர் ஹியர் ஓகே. ஸோ இந்த லைன் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது லைன்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு த ஃபோட்டோஷாப் ஓகே. ஸோ ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு லெட் மீ ஹைட் த பிளாக் கலர் ஓவர் ஹியர் ஸோ தட் பர்ஃபெக்டாக எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். மெஷ் ஸோ மெஷ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம லெக்ஸு ஓகே. ஸோ இந்த லெக்கில் போயிட்டு லெட் மீ கோ யூஸ் ஸ்மால் box here, rectangular box. So adukku let me take an yellow color here okay. So idu vandu na save panikren. So just go file la poite save panikonga. Save panite idula save panite just go to Maya here okay. So Maya la poite character click panite Ctrl+A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு attribute வந்து ஓபன் ஆகும் சரியா. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹைப்பர் ஷேட் ஓகே. ஸோ இதில் போயிட்டு ரெண்டரிங்கில் ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் ஷேட் மெனு ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ அதில் இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ சி தட் யூ வில் கெட் திஸ் ஒன் ஓகே. ஸோ கலருக்குள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோ டு யூவி எடிட்டர். யூவி எடிட்டரில் போயிட்டு கேரக்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் திஸ் ஒன் ஓகே. ஸோ சேவ் ஆகலை. ஜஸ்ட் கோ ஃபார் இமேஜ் அப்டேட் ஓகே. ஸோ அப்டேட் ஆகலை அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் நாட் சேவ். ஸோ இதில் போயிட்டு பர்ஃபெக்ட் இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போயிடுச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ராகிங் இட் புட்டிங் இட் இன் டு கலர் மோட் ஓகே. ஸோ கலர் மோடில் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு யோர் மாயா ஃபைல் ஓகே. ஸோ மாயா ஃபைலில் லெட் மீ அப்டேட் இட் ஓகே. ஸோ அப்டேட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இட் காட் அப்டேட்டட் ஓகே. ஸோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ 3 கொடுத்தீங்க அப்படின்னா யூ சி த அவுட்புட். பட் இங்கே வந்து ஏன் அப்படி ஆகலை அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டெக்ஸ்சர். ஸோ லெட் மீ கோ வித் நியூ பிளெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ பிளெண்டில் வந்து போய் லெட் மீ டேக் அனதர் நியூ பிளெண்ட். ஸோ விண்டோஸில் போயிட்டு ரெண்டரிங் ஹைப்பர் ஷேட் ஓகே. ஸோ ஹைப்பர் ஷேடில் போயிட்டு அந்த நியூ பிளெண்டுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை த ஃபைல் ஹியர் ஓகே. ஸோ ஃபைல் எடுத்து யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் கேரக்டர் ஓகே. ஸோ கேரக்டர் எடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை இட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அப்ளை ஆகிடும் சரியா. ஸோ லெட் மீ செக் திஸ் அவுட் ஓகே. ஸோ பாருங்க இட் ஹாஸ் அப்ளை டிஃப்ரெண்ட்லி ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ரீப்ளேஸ் ஆல் தி திங்ஸ் ஹியர் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்கில் கிரியேட் பண்ணது ஓகே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜாக இதுக்கு அப்ளை பண்ணது ஓகே. ஸோ உங்களுக்கு இமேஜாக வேணும்னா யூ ஹாவ் டு கோ திஸ் வே ஓகே. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்னாப்ஷாட் ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக அப்ளை ஆகும். பட் இந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்சரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது நெட்வொர்க்கில் கிரியேட் பண்ணது. ஸோ செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கோ ஃபார் செலெக்ஷன் ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா it will get applied. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம்னால வருது. நோ ப்ராப்ளம் அபவுட் தட் ஓகே. ஸோ அது பேக்கில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம். டோன்ட் வரி அபவுட் தட் ஓகே. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு கிரியேட் திஸ் பார்ட் ஓகே. ஸோ இந்த பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த
உங்களுக்கு எஃபெக்ட் வேணுமோ, ஸோ கலர்ஸ் வேணுமோ, ஸோ அந்த இடமெல்லாம் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சரியா? பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு உங்களுக்காக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சேவ் திஸ். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். லெட் மீ கோ வித் மாயா ஹியர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ கோ வித் ஹைப்பர் ஷேட். ஸோ நார்மலாக இமேஜில் இருக்கக்கூடியதை நான் அப்ளை பண்ணிடுறேன். சரியா? ஸோ இப்போ ஜஸ்ட் செக் இட் அவுட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே கிளியர் அண்ட் பர்ஃபெக்டாக யூ வில் கெட். ஓகே, ஸோ இது டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே போயிட்டு நான் இந்த ஐஸ் மட்டும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸஸ் மட்டும் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெலிட் ஆல் தீஸ் ஃபேஸஸ். ஏன்னா பிகாஸ் ஐம் கோயிங் டு யூஸ் ஐ ஹியர். ஓகே, ஸோ பாருங்க இட் ஹாஸ் டெலிட்டட் திஸ். அது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலிட் ஆகலை. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் உங்களுடைய கிராஃபிக்ஸ். ஓகே, ஸோ செலக்ட் ஆல் திஸ், டெலிட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ லெட் மீ செக், undo it. Okay, so undo பண்ணிக்கிறேன். me have everything here. Okay, so இந்த eyes ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி delete பண்ணிடுறேன். and also இது இந்த eyes ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இதை delete பண்ணிடுறேன். சரியா? ஸோ delete பண்ணிட்டு where I can have separate eyes here. ஓகே, ஸோ இப்போ இதில் பாலிகானில் போயிட்டு ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்பியர் எடுத்துட்டு let me go inside this. ஓகே, ஸோ கரெக்டாக ஒரு ஸ்பியரை வந்து இங்கே ட்ரா பண்ணுறேன். சரியா? ஸோ ஸ்பியரை ட்ரா பண்ணிவிட்டு just going into this W கொடுத்து let me bring this one forward. ஓகே, ஸோ கரெக்டாக அந்த ஐஸ்க்கு செட் ஆகிற மாதிரி just place it here inside this. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மாதிரி வரும். don't worry about that. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் little bit ஸ்கேல் பண்ணிக்கிறேன். just taking it back. ஓகே, ஸோ இதில் I'm just selecting this. ஓகே, ஸோ இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 கொடுத்துட்டு I'm just selecting the edge here. double click on the edge. ஓகே, ஸோ இந்த பார்டர் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். just zoom it out. ஓகே, ஸோ இந்த பார்டர் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி edge loop tool to the loop அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். just extrude it with the help of control E. okay, so control E கொடுத்துட்டு W கொடுத்து you can just take it in. okay, so உள்ள கொண்டு போயிட்டு don't worry about the texture for that. okay, so ஏன்னா அது வந்து உள்ள இருக்கிறதுனால no problem about that. and then coming back to this, so select it. okay, double click பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுடைய full loop மே செலக்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி edge loop tool utility loop edge அப்படின்னு கொடுத்துட்டு control E கொடுத்துட்டு just move it back. okay, so W கொடுத்துட்டு let me move this one back. okay, so அதுக்கப்புறம் selecting object mode, right click, selecting object mode, place it perfectly here. control D கொடுத்து I'm just going to take the duplicate from this. okay, I'm going to rotate it this way. okay, so கொஞ்சம் backல move பண்ணிக்கலாம். சரியா? so move பண்ணிட்டு let me perfectly set it. okay, so correct set பண்ணிக்கோங்க. okay, fine. so let me select this 3 கொடுக்குறேன். so we have this part. okay, so உள்ள இருக்க ஃபேஸஸ்க்கு நம்ம இப்போ டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிக்கலாம். so ஒன்று நீங்கள் யூவில போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா just right click, go for the faces. okay, select the faces. நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். B ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பெயிண்ட் ப்ரஷ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். B ப்ரெஸ் பண்ணி சின்னது எவ்வளோ சின்னது வேணுமோ ஸோ அவ்வளோ சின்னது பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செலக்ட் தீஸ் ஃபேஸஸ். ஓகே, ஸோ நாட் தட் ஒன். ஓகே, ஸோ இந்த கேரக்டரோட ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், கோ டு த ஆப்ஜெக்ட் மோட். ஸோ ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன். ரைட் கிளிக், கோ ஃபார் ஃபேஸ் மோட். ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் all these faces. okay, so 4 press பண்ணீங்கன்னா you can see the inside of the face. okay, so just go into this. okay, so just zoom it in. okay, so in the faces எல்லாமே நான் select பண்ணிடுறேன். so it's very easy to select. okay, so select பண்ணிட்டு then you can just use a texture here. அப்படி இல்லை அப்படின்னா you can just use a color here. okay, so இதில் renderingல போயிட்டு I can just use a Lambert. okay, so Lambert கொடுத்துட்டு let me go into hypershade. இல்லாட்டி இதில் உங்களுடைய attributeல போயிட்டு you can just change the color something like this. okay, so அதே மாதிரி இந்த சைட்லையும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும். சரியா? zoom out, go into this. okay, select the faces, go into the head, select this faces. okay, zoom பண்ணுறதுக்கு scroll பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா you can just zoom it with the help of right click and drag. okay,
ஸோ ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் சரியா. ஸோ ஆல்ட் பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும் சரியா. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஜஸ்ட் செலக்டட். இப்போ ஹைப்பர் ஷேடில் போய்ட்டு நான் கொடுத்த லேம்பர்ட்டை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை இட் ஓகே சரியா. ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இங்கே 6 கொடுக்குறேன். ஸோ வி காட் இட் பர்ஃபெக்ட் ஓகே சரி. இப்போ ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கோ டு த ஆப்ஜெக்ட் மோட். ஸோ ஜஸ்ட் செலக்ட் த ஆப்ஜெக்ட் மோட் ஹியர். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஜஸ்ட் கோ ஃபைல் சேவ் ஓகே. ஸோ ரைட் கிளிக் ஆப்ஜெக்ட் மோட் ஓகே. ஸோ இப்போ இந்த ஐயை செலக்ட் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ ஐயை செலக்ட் பண்ணிவிட்டு லெட் மீ கோ வித் த பிளெண்ட் ஹியர் ஓகே. ஸோ பிளெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஐக்கு கலர் வந்து நீங்கள் ரேம்ப் கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ கலரில் போய்ட்டு இந்த செக்கர் பாக்ஸ் ஓகே. செக்கர் பாக்ஸில் ஜஸ்ட் கம் டவுன் ஹியர் ஓகே. ஸோ இந்த ஃபைல்ஸில் ஜஸ்ட் கோ டு ரேம்ப் ஹியர். ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வரும். ஸோ கிளிக் ஹியர். ஸோ இது வந்து உங்களுக்கு பெருசாக ஜூம் ஆகும். தென் கோ டு திஸ் கலர் ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாற்றுறேன் சரியா. ஸோ பிளாக் கலராக மாற்றிட்டு தென் பிரிங் திஸ் ஒன் க்ளோஸ் இட் டு திஸ் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலராக மாற்றுறேன். ஜஸ்ட் டேக் இட் டு ஒயிட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் ஹியர். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகே. ஸோ இது வந்து எனக்கு ஃபுல் ஒயிட்டாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் செக்கர் பாக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்பிள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மார்பிள்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் கம் டவுன் into this you will find something called marbles okay. so marbles கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மார்பிள்ஸ்குள்ள போகணும் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜூமிங் இட் இதை கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ரெட் கலர் வெயின்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் மார்பிள்ஸ். வெயினோட வித்து ஓகே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இங்கே அஃபெக்ட் ஆக தெரியுதா. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் த வித் டு பி ஸ்மாலர் அண்ட் ஆல்சோ இங்கே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஐ கேன் ஜஸ்ட் மேக் இட் டார்க் ஆர் லைட்டர் ஓகே. ஸோ ஈஸியாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும் சரியா. ஸோ சிம்பிளாக நீங்கள் மார்பிள் கொடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ த சேம் திங் டு பி அப்ளைட் டு திஸ் ஐஸ் ஓகே. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கோ ஃபார் அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அப்ளைட் இட் அண்ட் ஐ ஹாவ் டு ரொட்டேட் திஸ் லிட்டில் பிட் ஓகே. ஐ ஹாவ் டு மூவ் திஸ் அவுட் சைட் ஓகே. ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி செட் அண்ட் ஆல்சோ கோயிங் இன் டு திஸ் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு சரியா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ டெக்ஸ்சர்ஸ் வேணுமோ ஸோ அதெல்லாமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு model perfectly and then you have to go to UV part okay. cylinder வேணுமா எந்த கேரக்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே எந்த ப்ரொஜெக்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக மேப் பண்ண முடியுமோ ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே. if you want it in a cylindrical projection you can have cylindrical projection. இப்போ if you want planar you can just go for planar. இல்லாட்டி ஸ்பெரிக்கலாக வேணும்னா ஸ்பெரிக்கல் எடுத்துக்கலாம் ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னா ஸோ ஆட்டோவை அதுவே பிரித்து கொடுக்கும் அண்ட் யூ ஹாவ் டு ஒர்க் மோர் ஓகே. ஸோ ஒரு இதையுமே ஸ்கியூ பண்ணணும் அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு கட் இட் ஓகே. ஸோ கட் பண்ணி ஸ்கியூ பண்ணுற மாதிரி வரும். ஸோ செப்பரேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூவி எடிட்டரில் இந்த மாதிரி க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் டெக்ஸ்சரிங் ஓகே. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இமேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் நெட்வொர்க் கொடுத்துட்டு ஸோ இது ரெண்டுத்தையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் சரியா. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் ஆன் வித் திஸ் சரியா. ஸோ ஃபைன். ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஒரு ஃபேஸ் வந்து எப்படி வந்து சிலிண்ட்ரிக்கல் இதில் பிரித்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து எப்படி 3D டெக்ஸ்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஓகே. ஸோ டெக்ஸ்சர்ஸ் வந்து மாயாக்கும் ஃபோட்டோஷாப்க்கும் எப்படி வந்து நெட்வொர்க் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும் ஓகே. ஸோ கலர் அண்ட் ஆல்சோ பம்ப் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு செப்பரேட்டாக நம்ம அதை யூவி நெட்வொர்க்கில் பார்த்தோம். ஸோ இந்த நெட்வொர்க்கில் நம்ம அதை பார்த்தோம், கிரியேட் நெட்வொர்க்கில் பார்த்தோம். ஸோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் யூவி எடிட்டர், கோ ஃபார் இமேஜ். ஸோ இந்த நெட்வொர்க்கில் நம்ம கலர் வேணுமா பம்ப் வேணுமா ஸோ என்ன வேணுமோ ஸோ அதை நம்ம இங்கே பார்த்தோம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஐ வந்து எப்படி டெக்ஸ்சர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் சரியா. ஸோ எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் போய் நம்ம
அதை ஃபைலை ஓப்பன் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் சரியா. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி சிம்பிள் டு டெக்ஸ்சர் த கேரக்டர். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் பேஷியன்ட்லி டு கிரியேட் த டெக்ஸ்சர் ஃபார் த கேரக்டர். ஓகே, ஹோல் கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் டைம் அண்ட் complete the texture சரியா. So thanks for watching. Thank you.